ஓய், ஒரு குட்டி கதை சொல்லட்டா? ஒரு கவிஞர் கவிதை எழுதிட்டு இருந்தாராம். அந்த வழியாக வந்த வழிபோக்கன் அதை படித்து பார்த்துட்டு குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டானாம். கொஞ்ச நேரம் கழித்து அதே வழியாக ஒரு தமிழாசிரியர் வந்தாராம். அவர் கீழே கிடந்த அந்த தாளை எடுத்து படித்து பார்த்துட்டு கவிதை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாராமா. இதை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் தமிழாசிரியர்கிட்ட வந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இதை குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டார், உங்களுக்கு மட்டும் எப்படி இது கவிதையாக தெரியுதுன்னு அப்படி கேட்டாராம். அதுக்கு தமிழாசிரியர் சொன்னாரா, இதில் பிழை இருக்குதான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னெலாம் மறுக்க மாட்டேன். ஆனால் எப்போவுமே ஒரு கவிஞனோட படைப்பு குப்பையாக மட்டும் போகாதுன்னு சொன்னாராம். இது கவிஞர்களுக்கு மட்டும் இல்லை, தனக்கு பிடிச்ச விஷயத்த உயிரை கொடுத்து பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். ஈஸியாக நம்ம குப்பை அப்படின்னு சொல்லிடுறோம்ல மற்றவங்களோட உழைப்பை.